காரணம் சொல்லலாம். ஐந்தாம் பேருக்கு இருக்கியா? ஐந்தாம் பேருக்கு இருக்கியாடா? சிங்காரங்கட்டு உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். போட்டியாரும் பொறாமையாரும் உபாதை அடைந்து தொழில் முடக்கப்பட்டது. அதுல பல லட்சங்கள் நஷ்டமானது. இப்ப இருக்கிற இந்த திருக்கோயிலுடைய வளர்ச்சி சாதித்தியத்தில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் சன்னதியின் சேவையிலே குறைகள் உண்டு. சாமியுடைய 7 வர்ணம் ஒளிமயத்தை அங்கு வர வைக்க வேண்டும். இந்த கும்பாபிஷேகத்திலே அந்த ஒளி வரவில்லை. அந்த 7 மகா வர்ணங்களை வர வைத்து விட்டால் சப்தகால நாதங்களும் அங்கே கூடி மகிழ்ந்தார். அதை வர வைக்கணும். பிரபஞ்ச ஒளிகளை அங்கு வர வைக்க வேண்டும். இந்த கனியை உன்னுடைய கடையில உண்டு. வியாபாரம் பெருகும். வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை அடையும். செல்வாக்கா இருப்பாய். ஆனந்தமும் அதே காங்கேய மலை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். பணத்தை யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான். ஊரை கெடுத்தவருக்கு கொடுத்தான். ஊரை கெடுத்தவருக்கு தான் ரூபாய் கொடுத்த படைத்தவன் மேல் பழியும் இல்லை. பாப்பா ஆனந்தமா உட்கார். நீ வந்து உட்கார்ந்து தர்மசாஸ்திரா வரார. அவருக்கு உனக்கு என்னப்பா உறவு? ஐயப்ப சாமிக்கு உனக்கும் உங்களுக்கு கடன் கொடு. பணத்தை வாங்கி தந்ததுண்டா. உன் பையனுக்கு வேற இடத்துல வேலையும் கிடைச்சு. அபூர்வமான நம்பிக்கையும் பக்தியும் உன் மகன் என் மேல வச்சிருக்கான். காப்பாத்தி தார வெற்றியாகிட்டார. அதே காங்கேயம் பகுதி என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கிறது. உங்களுக்கு வேணும். உங்களுக்கு பொண்ணுக்கு வேணும். பையனுக்கு வேணும். அப்படி இருக்கலாம். அவர் படித்த புத்தகத்தில் சாதி இல்லையே. அந்த அனுபவத்தை சொல்லித்தர உன் காத்து ஒரு சக்கரம் இருக்கு. அந்த சக்கரம் 3 தலைமுறைகளாகவே ஒவ்வொரு பெண்களுக்கும் உண்டு. அதனால தெய்வ தொண்டுகளை செய்து பல புண்ணியங்களை தேடக்கூடிய பணிகளிலே இருந்து பல பேர்களால் போட்டி பொறாமைகளால் சூழப்பட்ட பாவவினைகளுக்கெல்லாம் உட்பட்டு 3 தலைமுறையாக ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையிலும் வேதனையும் துயரமும் அடைந்து கொண்ட குடும்பம் அமைதி அமைதி. உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை பத்தி கேட்டேன். கழுத்துல ஒரு மாலையை எடுத்து போட்டு பார்த்தேன். ஒரு சைடு மாலையில ஏன் கருப்பசாமி இப்படி ஒரு மாலையை காட்டுறீங்க? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். மாலை பொருத்தக்கூடிய காலம் இப்பொழுது இல்லை. மன பொருத்தக்கூடிய நேரம் இப்பொழுது இல்லை. 50 மாதம் சக்திக்கு பிறகுதான் அந்த திருமண காலம் பொருந்தும்.
அதுக்கு முன்னால இருதார யோகம் உள்ள குடும்பமாக இருந்து மனக்குழப்பங்கள் இருக்கும். அதை தீர்ப்பதற்கு வழிவகுத்து தாரணும் காலத்தோடு. கர்மதாமிக்கு ஐப்பசி மாதம் சஷ்டி வரை பொறுமையாக இருக்கும். அதற்கு முன்னாலே வரக்கூடிய சாதகங்கள் பொருந்தும். நல்ல குடும்பமாக கண்ணுக்கும் கருத்துக்கும் தெரியும். கொடுத்துருவோமே அப்படி நினைச்சு 4 பேர் வந்து நடத்துவாங்க. அப்படி கொடுத்துட்டோம்னா 6 மாதம் கழிச்சு உங்க வீட்டுல வந்து நான் முதல்ல சொன்னனே மாலை அன்று கிடக்கு, அதை நீ அனுபவிக்க கூடாது. ஐப்பசி சஷ்டி வரை பொறுமை வேண்டும் மகளே, புன்னகையுடன் வாழ்க்கை. அடுத்த உத்தரவுல அதை வியாபாரம் கருதாமிக்கு அதே காங்கேயம் பகுதி மிதமித்திய கடன்களால் வேதனை அடைந்து கண்ணீர் விட்டு வந்த கடன் இருக்கியா வீட்டு பக்கத்துல முத்துமாரியம்மா யாரு? மாரியம்மா வாராட. அதான் கேட்டேன். வேட்டியை ஒழுங்கா போட்டுருக்காங்க. கண்ணாடி கால் காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பவர் யாரும் இல்லை. அண்ணன் வாலிபத்தில் காதலிக்க அந்த காலத்து சாதகத்தில் இடமும் இல்லை. என்ன மணிச்சத்தம் கேட்கு. ஆடு எங்கேயாவது விட்டுருக்கீங்களா? ஆடு 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 கோயில்களுக்கு வேண்டுதல் பண்ணி விட்டது உண்டா? ஒரு ஆடு கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி மணிச்சத்தம் கேட்கு. உன் பையனை பார்த்தேன். அவன் மனசுக்குள்ள இருக்கிற குழப்பமான ஆசைகளும் எண்ணங்களும் தோண்டி வச்சிருக்கான். அதுல இருந்து அவனை நான் மாத்தி தாரேன். உன்னுடைய கடனை தீர்க்கிறதுக்கு அபூர்வமான காலம் வந்தாச்சு. வரக்கூடிய வைகாசி விசாகத்துக்குள்ள ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதுல உன் கடன் தீர்க்கும். மகிழ்ச்சியாக இருக்க. பையனை பத்தி நீ ரொம்ப விவரமா அடுத்த ஒரு தடவை என்கிட்ட கேட்க வைக்கலாம். சாமி அதே காங்கேயத்தின் எல்லை. என் சகோதரனும் சரியில்லை, அவனையும் நல்லா இருக்கணும், எங்க கடனையும் தீர்க்கணும் சாமி. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்ல காலில் விடல, நல்ல காலில் விடல, நல்ல காலில் விடல, நல்ல காலில் தான் விழுந்துருக்காங்க. நல்ல காலில் விடல. அதையும் சேர்த்து சொல்லக்கூடாது. என்ன நெஞ்சிலே பழுத்தாலும் உகர்ப்புமில்லை, இனி பேச்சதற்கு அவன் போல் தெய்வமில்லை. மலைகளில் திறந்த மலை மருதமலை. மருதமலை முருகன் வரான கேட்கிறா? என்னம்மா ஒரு பிள்ளைய பத்தி என்னம்மா விளக்கம் வேணும் உனக்கு? யாருக்கு? அப்படியா? கடன் கொடு. எந்த நோயும் இல்லாம காப்பாற்றாரன். இந்த நோயும் நான் உனக்கு வெளிப்படையா சொல்ல விரும்புறேன். ஆனா அது ஒரு பாதிப்பாகவே இருக்காது. மனதை அலைகளை நீக்கி நரம்பியல்களை சரி பண்ணி தெளிந்த பிள்ளையாக உனக்கு காட்சி அளிக்க வைக்கிறேன். உன் கடனையும் தீர்த்து நல்லா இருக்கும். கருதாமிக்கு கருதாமிக்கு ரொம்ப சொல்ல முடியாது. புரியுதா உனக்கு? வாயை பொறிக்கிட்டா புரியாதா உனக்கு? முடிச்சுட்டாங்க.
தாயா பொங்கலையும் கருதானிக்கு அப்படியா என்ன விஷயம் கேட்டு பாக்க என் மூத்த மகன் சொல்லி கேட்க மாட்டேங்க செவுத்த 4 இழுப்பு கொடுத்து எனக்கு நீங்க கட்டுப்பட வைக்கணும் அதான் ஐயா உங்களை நான் தேடி வந்திருக்கேன் எத்தனை மகன் உனக்கு நீ உங்க அப்பனுக்கு சொல்ல கேட்டியா ரொம்ப யோக்கியமா என்கிட்ட கல்வி இருக்கவன சரி காண்டு விட்டுவா பிரச்சனை இல்லை எவன் மகன் என்றோ நான் எதிர்த்து நின்றேன் சிவன் மகனை பார்த்து திகைத்து நின்றேன் உன்னிடமே அன்று அடம் பிடித்தேன் இன்று என் திரு நெஞ்சினில் இடம் பிடித்தேன் என்னப்பா ஒரு காலத்துல என்ன குறி குடுங்கிற குறியெல்லாம் சொல்றாங்க அது எவன் சொல்றது நடந்துச்சு அப்படிலாம் எருமாப்புல பேசி ஒதுக்குற காலம் உண்டு ஒண்ணுமே கிடையாதான் ஆனா இன்னைக்கு ஏய் குடியில கற்புசாமி தாண்டா என் இதயம் குடியில கற்புசாமி தாண்டா என் உயிர்னு உட்கார்ந்துருக்கான் உண்மையா இல்லையாப்பா பிஞ்சிலே படுத்தாலும் பாப்பா மூத்த மகனை போய் பார்த்தேன் ரொம்ப நல்ல பையன் பணக்கிற்கு தலையில் ஏறி பல்தறிவும் செய்து பாலா போறவர் இந்த கூட்டம் தானா விழுந்து மாயுது அவனுக்கு பணம் தான் வேணும் என்ன வேணும் பணம் தான் வேணும் எவரை பத்தி எனக்கு கவலை இல்லை எனக்கு தேவை பணம் அதனால்தான் பணக்கிற்கு தலையில் ஏறி பகுத்தறிவு செய்து பாலாப்பார மனித கூட்டம் தானா விழுந்து மாறி அடுக்கு பானை போன்ற வாழ்வை துடுக்கு பூனை உடைக்குது வாழ்க்கையில வரக்கூடிய பொம்பளை நல்லவளா இருக்கணும்டா உலகத்துல உண்மை இல்லையாப்பா தம்பி தெரியடா அவன் நல்லவளா இருந்தா தான் அப்ப ஆத்தாட மரியாதையோட காப்பாற்ற என் மகன் சொன்னான் எங்க அப்பா அம்மாவை மதிக்காத பொண்டாட்டி எனக்கு வேண்டாம்மா அவன் உள்மனத்துல அப்படி ஒரு பக்கம் அது மாதிரி எல்லா மகனும் சொல்லணும் சொன்னபடி நடக்கணும் அவன் சொன்னபடி அவன் கொண்டாட்டியும் காக்கணும் சொல்றத கதை விளங்குமே என் ராஜாவுக்கு விளங்கிடும் அதெல்லாம் விளங்கிடும் இன்னொன்று சொல்லிதான் உன்னை உணர்த்தணும் அவன் மனது மாறதுக்கு 6 மாத காலம் அவகாசம் அதுக்கிடையே நீ அவன்கிட்ட எதுக்குமே போகாத அவன் தெளிவடைந்து நல்ல பக்குவமடைந்து உங்க வர வைக்கணும் அது மாதிரி ஒரு இடத்த விற்கணுமே அதுக்கு நான் பணத்தை முடிச்சு தந்துடுறேன் இந்த கனியை கொண்டு வீட்டில் போய் அடுத்து என்னை பார்க்கும்போது நிறைந்த செல்வத்தோட பார்க்க ஆனந்தம் வரும் பெருமை வரும் பொறுமையும் வரும் சகிப்பு தன்மையும் ஐயா கருப்புசாமி ஆமா ஆடு மாடுகள் யாருப்பா வச்சிருக்கா ஆடு மாடுகள் யார் வச்சிருக்கா எது உங்களுக்கு நான் காங்கேயத்துக்குள்ள ஆடு மாடு யார் வச்சிருக்கா சிவன்மலை சிவன்மலை என்ன சோமா இருக்கா வாடா தம்பி வா எவ்வளவு நம்பிக்கையோட என்னைய நம்பி வந்தியா சரி வந்து உனக்கு கோவக்கார பையோட எந்த பொண்ணாட்டில இருந்து வாழ்வான் முன்கோபக்காரரோடு இணங்க வேண்டாம் கொஞ்சம் கண்ண முடிக்கா என்னையே நினைச்சுக்கா உன் மனைவியை வர வச்சா போதுமாயா போதுடா இடையில எந்த விவகாரத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தாறுமாறமா பேச மாட்டிய வந்தா சரி இந்த கனியை கொண்டு போய் கூப்பிடு வந்துடுவா ஜெயிச்சுவா போட்டுருவா கருதாமிக்கு
லட்சக்கணக்கான பணங்களை கடனாக பெற்று வேதனை அடைந்து வந்தவன் தாங்க யார்ப்பா கடன். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை உலகிலாடும் உனக்கெல்லாம் புகழ்பாடும். உடம்புல நரம்பியல் தோதுமான பிள்ளை இருக்காதான் அவரை டெஸ்ட் பண்ண முடியும். இவளுக்கு மனம் தோன்றுமான குழப்ப வியாதி. அதனால நைட்ல தூக்கம் வராது. ஏதோ ஒண்ணு அடுத்தது மாதிரி உச்சில ஒரு வெயிட் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு தோன்றிக்கிட்டு கொஞ்சம் இடத்த மாத்தி இருந்தாங்க, அங்கிட்டு போயிருந்தாங்க, இங்கிட்டு போயிருந்தாரு, உன்ன குழப்பம். இதுக்கெல்லாம் காரணம் எது? செய்வதைகள் தான் அப்படின்னு உன் உள்ளத்துல தோணுது. அப்படி இல்லையா? இது மன சிதைவு சம்பந்தமானது. கிரகங்களுடைய பிரதிபலிப்பின் காரணத்தினால் கபாலத்தில் தோன்றிய நரம்பியலுடைய உணர்வு அறைகள் பாதிக்கப்பட்டு உன்னுடைய ஆழ்மனது பாதித்திருக்கு. அதுதான் இதுக்கு காரணம். மந்திரமில்லே, தந்திரமில்லே, ஒரு இல்லே, ஒரு ரக்கமில்லே, தேவையில்லாத கற்பனை உங்களுக்கு இல்லை. இதை குணமாக்கி வச்சா போதுங்களா? வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நீ தெளிவாக ஆனந்தமாவா தாத்தாக்கு பாட்டு வேண்டியது எம்டி பாட்டு இல்லை. அது நீங்க பார்த்துதானே கேட்டிய ஃபுல்லா ரைட்லாம் பக்கத்துல வாப்பா. இழந்த செல்வங்களை மீட்டி தருந்து எல்லா நலத்தையும் பெற்று சர்வதாமிக்கு சர்வதாமிக்கு வண்டி உருண்டோட லட்சாணி தேவை அடவே ரெண்டு உள்ளம் தேவை சொந்தம் கொண்டாடும் போது இன்னொரு காரணம் பாப்பா. மூணு வருஷத்துக்கு முன்னாலேயே உன் மேல ஒரு கெட்ட எண்ணத்தை வச்சு மந்திரத்தால உன் தொழிலையும் உன் மனதையும் கட்டி குழப்பத்தை உருவாக்கிட்டாங்களா? இப்ப மெல்ல மெல்ல அதுல இருந்து உன்னை வெளியாக்கி இப்ப பிரகாசமான நிலையில கொண்டு உன்னை வச்சிருக்கேன். இன்னும் போக போக பல லட்சங்களை நீ பெற்று வெற்றி அடைந்து ஆனந்தம் அடைவாய். அதனால அந்த நேரங்கள் வெகு நெருங்கி விட்டது. பொறுமையாக இருந்து பெற்றுக் கொள்வார். உன் வண்டி வாகனம் அங்கீகரிக்கப்பட்டது. என்னைக்கு உண்டு ஆனந்தம் உண்டு. குழந்தை யாரு பாரு என்னப்பா ஆனந்தமா நெஞ்சம் இருக்கு துணிவாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். புரிஞ்சுக்கா அண்ணன் குடிப்பாரா இருக்குனால இப்போ கோயிலுக்கு வந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நம்ம குடிக்க கூடாது. எடப்பாடி போய் என்னை ஏமாத்திருக்காங்க. எவ்வளவு போய் எருவு மாட்டோம் ஆர்வம் யாருக்கே டெக்னிக் அடிப்பா. ஒன்பதாத மாடு குட்டி என்ன உண்ணியம், காலில்லாத குதிரை கரைச்சி என்ன உண்ணியம். அதை தெரியுதா? இது தெரியுது. கொஞ்சம் உடம்புல வலிமையை கூட்டணும், சக்தியை கூட்டணும்.
புரியுதா? 70 பாயிண்ட் இருக்க வேண்டிய ஒரு சக்தி இன்னைக்கு 40 பாயிண்ட் இருக்குன்னா அதை 70 பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும். சக்தியை கூட்டணும். டெய்லி ஒரு ஆப் அடிக்கணும். அப்போ சக்தி கூடுமா குறையுமாடா? கையெல்லாம் நடக்கவே தரம் இல்லை. இந்த இடத்துக்கு குத்தாலமலைக்கு வர வந்தது பாத யாத்திரைக்கு. புரியுதா? சுருட்டவங்க சொல்லுங்க, அறிவோட புரிஞ்சுக்கா. உன் சக்தியை கூட்டணும்னா எனக்கு ஒரு சக்தியை நீ தரணும். தர முடியுமா? முடிஞ்ச அளவுக்கு சத்தியத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு குடிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணணும். அப்படியா? இன்னைக்கு நீ உணர்ச்சி வசப்பட்டு நாளை கழிச்சு குடிச்சிடும், படுத்துக்கிடுவேன். ஏய், பௌர்ணமிக்கு இவரை கூட்டு வரணும், அன்னைக்கு எங்களை சத்தியம் பண்ணணும். அதுவரை கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கா, கொஞ்சம் குடிச்சுக்கா. பௌர்ணமி பிறகு குடிக்கவே கூடாது. பௌர்ணமி அன்னைக்கு வந்து எங்களை சத்தியம் பண்ணணும். அன்னைக்கு குழந்தை வந்தாங்க, ஆம்பளை பையன் பரப்பா கருத்தானு கரைக்கும் காரணம். கருதாவிக்கு சுகமும் தானே மதிமையும் தானே. சாமியாடுற கூட அப்படி நடக்கணும். எல்லாரும் போய் உட்கார்ந்து அடுத்து அழைக்கிறேன். எல்லாரும் டீ குடிக்க. ஏன்னா நான் இந்த நேரத்தில் டீ குடிக்க முடியல. அதான் சொல்றேன். டீ வடை எல்லாம்